ஹாய், வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுருக்கோம். ஒலை கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சோடனே பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கோம். பாஸ்மதி ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது 3 நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆனியன், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். அடுத்து இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வானல் அடுப்பில் வச்சு லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எக் ரைஸ்க்கு எவ்வளோ எக்கு தேவையோ அத்தனை எக்கை உடச்சி ஊற்றிட்டு அது தேவையான அளவு லைட்டாக உப்பு, பெப்பர் போட்டு சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணோன்னே அடுத்து இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆனோடனையும் ஆனியனையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஆனியனும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கிறோம். வணக்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு லைட்டாக கறி மசால் தூள், நம்ம எவ்வளோ எக் ரைஸ் செய்கிறோமோ அது தகுந்த மாதிரி லைட்டாக கறி மசால் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தனியாக எக் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த எக்கையும் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோன்னையும் பாஸ்மதி ரைஸ் வடித்து ரெடியாக வச்சுருக்குறோம். அந்த ரைஸ் எடுத்து நல்லா உதிரியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கொஞ்சோண்டு சாஸ் ஊற்றிக்கலாம். என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு, லைட்டாக ரெட் சில்லி சாஸ் ஊற்றுறேன். கொஞ்சம் கறி மசால் தூள் லைட்டாக, பெப்பர் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.